காலை 9:15 மணி அளவில் தடங்கம் PMP கல்லூரி அருகில் நடைபெறும் அரசு விழாவில் தருமபுரி மாவட்டத்தில் ரூபாய் 1705 கோடியில் புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி முடிவுற்ற திட்ட பணிகளை திறந்து வைத்து அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கி விழா பேருரை ஆற்றுகிறார்கள். அன்றே பயிர்க்கடன் வழங்கும் முறையும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் இன்று தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. இந்தியாவிற்கே முன்னோடியான இந்த திட்டத்தை தந்தமைக்காக கூட்டுறவு துறையின் சார்பாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களையும் பொதுமக்கள் பிரதிநிதிகளையும் அரசு அலுவலர்களையும் விவசாய பெருங்குடி மக்கள் அனைவரையும் எங்களது துறையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். மேலதிக விவரங்களோடு குணசேகர் செய்தியாளர் இணைகிறார். குணசேகர், விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். நிச்சயமாக ஆன்லைன் மூலமாக விண்ணப்பித்த உடனாக விவசாயிகளுக்கு வங்கி கடன் கூடிய ஒரு திட்டத்தை தற்பொழுது முதலமைச்சர் தருமபுரியில் தொடங்கி வைத்திருக்கின்றார். 2 நாள் பயணமாக சேலம், தருமபுரி மாவட்டங்களுக்கு வந்துள்ள முதலமைச்சர் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்றிருக்கிறார். ஒரு நிகழ்வாகத்தான் தமிழகத்திலேயே முதல் முறையாக கிஷான் கிரெடிட் கார்டு மூலமாக விவசாய கடன் வழங்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு திட்டத்தை தருமபுரி அடுத்து இருக்கக்கூடிய அதியமான் கோட்டை தொடக்க மேலாண்மை கூட்டுறவு வங்கியில் தற்பொழுது தொடங்கி வைத்திருக்கின்றார். முதல் முயற்சியாக தற்போது தருமபுரி மாவட்டத்தில் தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த திட்டமானது படிப்படியாக மாநிலம் முழுவதுமாக விரிவுபடுத்தப்பட இருக்கிறது. தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 136 தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் மற்றும் 21 மத்திய கூட்டுறவு வங்கி கிளைகளில் இந்த திட்டமானது இன்று முதல் அமலுக்கு வருகின்றது. வழக்கமாக விவசாயிகள் பயிர்க்கடன் வாங்குவதற்காக ஆவணங்களுடன் கூட்டுறவு வங்கிக்கு சென்று நேரில் விண்ணப்பிக்க வேண்டும். அவ்வாறு விண்ணப்பிக்கும் பொழுது அந்த கடன் வழங்குவதற்கு அதனை பரிசீலித்து அதிகாரிகள் வழங்க ஒரு 7 நாட்களாவது குறைந்தபட்சம் அந்த கால தாமதம் என்பது ஏறும். ஆனால் இந்த காலதாமதத்தை தவிர்ப்பதற்காக முதல் முறையாக தற்பொழுது ஒரு முன்னோடி திட்டமாக இந்த திட்டம் என்பது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த திட்டத்தின்படி மின்னணு விவசாய கடன் வழங்கும் இந்த திட்டத்தில் ஆன்லைன் மூலமாக, அதாவது சேவை மையங்கள் அல்லது வீட்டில் இருந்தபடியே கூட விவசாயிகள் நேரடியாக இந்த மின்னணு விவசாய கடன் திட்டத்தில் விண்ணப்பிக்க முடியும். அவ்வாறு ஆவலுடன் விண்ணப்பிக்கும் பொழுது அதே தினத்தில் அதிகாரிகள் உடனடியாக ஆவணங்களை பரிசீலித்து உடனடியாக விவசாயிகளுடைய வங்கி கணக்குக்கு பயிர்க்கடன்களை வரவைப்பதற்கான இந்த திட்டம் தான் தற்பொழுது முதலமைச்சர் தொடங்கி வைத்திருக்கின்றார். அதிகபட்சமாக 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் இந்த திட்டத்தில் கடன் வழங்கப்படும் என்றும் தருமபுரியை தொடர்ந்து மற்ற மாவட்டங்களில் விரிவுபடுத்தும் என தற்பொழுது அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. இந்த தற்பொழுது தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன், வேளாண்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம், பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு உள்ளிட்ட அமைச்சர்களும் இந்த நிகழ்ச்சியில் தற்பொழுது பங்கேற்றிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.